திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட அச்சுதமங்கலம் கிராமத்தில் 700 ஆண்டுகள் பழமையான சோமநாத திருக்கோவில் அம்மன் மீது மாலை சாற்றியது போல் நாகப்பாம்பு சட்டை உரித்த அரிதான புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதேபோல் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இங்குள்ள சோமநாத சுவாமி சிவலிங்கம் மேலேயும் நாகப்பாம்பு சட்டை உரித்து காணப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சோமநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் அச்சுதமங்கலம் அருள்மிகு சௌந்தரநாயகி விகாசமே சோமநாத சுவாமி தேவஸ்தானம். இந்த சப்தஜென்ம பாவ நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய 7 பெருமைக்கான சாபபா விமோசனத்தை அளிக்கத்தக்க இந்த சோமநாத சுவாமி தேவஸ்தானமானது இந்த க்ஷேத்திரத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான க்ஷேத்திரத்திலே முந்தைய 3 மாதங்களுக்கு முன்பு இறைவன் சோமநாத திருமேனியின் மீது பாம்பு சட்டை உரித்த காட்சியானது திகழ்ந்தது. இந்த சௌந்தரநாயகி அன்னையிடம் காலசந்தி உச்சிகால பூஜை முடியப்பெற்று திரை போடப்பட்டு மறுபடி சாயரட்சையின் போது 4 மணிக்கு நடை திறந்து சாயரட்சை ஆகும்போது இந்த அம்பிகையின் மீது பாம்பு சட்டை உரித்த காட்சியானது இருந்தது. அந்த பாம்பு சட்டையை பக்தர்கள் கவனத்திற்கு ஏற்கும்படி எடுத்து பத்திரப்படுத்தி இங்குள்ள கவனத்திற்கு செலுத்தும்படி வைத்துள்ளோம். இந்த 3 மாதங்களுக்கு முன்பு சுவாமியின் திருமேனியும் பாம்பு சட்டை உரித்த காட்சியானது திகழ்ந்தது. இப்பொழுது அம்பாளின் திருமேனியிலையும் பாம்பு சட்டை உரித்த காட்சியானது திகழ்கிறது. இது மேலும் மேலும் அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக இந்த சிவாலயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. சிவாதிரு சிற்றம்பலம்.